ஒரு ஊர்ல ஒரு பெரிய அதிகாரி, அரசு அதிகாரி ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய மகன் வந்து வெளிநாட்ல வேலை செஞ்சாருங்க. அந்த அரசு அதிகாரி எப்ப பார்த்தாலும் வெளிநாட்ட பெருமையா பேசிக்கிட்டு இருப்பார். வெளிநாட்ல வந்து ரோடெல்லாம் அப்படி இருக்குதாம், மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்களாம்மா, சுத்தமா இருக்குதாம், குடிக்கிற தண்ணி அப்படி இருக்குதுங்களாம்மா, வீடுகள்லாம் அப்படி நீட்டா இருக்குதாம்மா, சாலை வசதி பிரமாதமா இருக்குதாம், மருத்துவமனை வசதி அற்புதமா இருக்குதாம், அப்படின்னு வெளிநாட்ட பெருமை பேசிக்கிட்டே இருப்பாரு. நம்ம நாட்ட குறை சொல்லிட்டே இருப்பாரு. நம்ம நாட்ல இப்படி இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு. அவரு 60 வயசாகி ரிட்டயர்மெண்ட் ஆயிட்டாரு. ரிட்டயர்மெண்ட் ஆகுற வரலும் நல்லா அருமையா உடம்பு இருந்தது. அப்புறம் மகன் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டான். "வாப்பா இங்க ஒரு 6 மாசம் தங்கியிருங்க." அப்படின்னு உடனே அவரு போனார் வெளிநாட்டுக்கு. வெளிநாட்டுக்கு போயிட்டு 6 மாசம் கழிச்சு திரும்பி வராருங்க. வந்தவர் பார்த்தா, உடம்பு பாதி உடம்ப காணோங்க. உடம்பு இளைச்சு போயி, சோகமா, அப்படியே பேசுறதுக்கே சிரமப்பட்டுட்டு இருந்தார். உடனே அவர போய் பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாரு, "ஏங்க என்னங்க போறப்ப நல்லா இருந்தீங்க. வெளிநாடு வேற போயிருக்கிறீங்க. அப்ப நம்ம இந்தியாவுல இருந்தவர் நல்லா இருந்தீங்க. வெளிநாடு போயிருக்கிறீங்க. போயிட்டு வரப்ப இப்படி இருக்கிறீங்களே." அப்படின்னு அதுக்கு அவரு சொன்னாருங்க, "ஐயா, வெளிநாட்ல சாலை வசதி பிரமாதமா இருக்குது. சாக்கடை வசதி பிரமாதமா இருக்குது. கரண்ட்டு பிரமாதமா இருக்கு. அண்டர் கிரவுண்ட் கேபிளு. செல்ஃபோனு பயங்கரமான ஸ்பீடு. உலகத்திலே அதிகமான ஸ்பீடு உள்ள நாடு அது. அடுத்தது மக்கள்லாம் சுறுசுறுப்பா வேலை செய்றாங்க. எல்லாரும் வேலைக்கு போறாங்க. யாரும் வீட்ல இல்ல. அப்புறம் என்னங்க நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க?" அப்படின்னு அவரு சொன்னாரு. "ஐயா, நம்மளுடைய கஷ்டத்த சொல்றதுக்கோ, நம்மளுடைய கஷ்டத்த கேட்கறதுக்கோ அங்க யாரும் தயாரா இல்ல. நமக்கு நேரத்த ஒதுக்குறதுக்கு யாரும் விரும்பல. ஆனா நம்ம நாட்ல அப்படி இல்லைங்க. நம்ம நாட்ல என்னதான் குறைபாடு இருந்தாலும், நெறைய குறைபாடு இருக்குது. அதுக்கு காரணம் மக்கள் தொகை பெருக்கம். அரசாங்கம் மட்டும் என்ன செய்வாங்க? அரசாங்கம் சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து மக்கள் தொகை பெருக பெருக அதுக்கு தகுந்த கட்டமைப்பு உருவாக்குறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா உருவாக்குவாங்க கண்டிப்பா. அவரு சொன்னாரு, "நம்ம நாட்ல ஒரு கஷ்டம்னு வெளிய போய் உட்கார்ந்தா 10 பேர் சுத்திட்டு வந்து உட்கார்ந்து, என்னப்பா கஷ்டம்? என்ன? ஏது?" அப்படின்னு விசாரிச்சு அந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற தீர்வு பண அளவுல உதவி செய்யலனா கூட மன அளவில் உதவி செய்வார்கள். மனதுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். அதிலேயே பாதி மன பாரம் குறைஞ்சிரும். நோய் இருந்தா கூட நீங்கிரும். அந்த அளவுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா வெளிநாட்ல அப்படி சொல்றதுக்கு ஆளே கிடையாது. அதுக்கும் காசு குடுத்து ஒரு சென்டர் இருக்கு. அங்க போனா அங்க வந்து சிரிப்பு காட்டுவாங்க, வழிகாட்டுவாங்க. அதுக்கும் பணம் தான். ஏன்னா, அவங்க பணம் வாங்கிட்டு செய்றப்ப நமக்கு அந்த திருப்தி வராது. அப்ப நம்ம நாட்ல எது இருக்குதோ இல்லையோ, மனிதாபிமானம், அன்பு, பாசம் இதெல்லாம் கொட்டி கிடக்கிற நாடு நம்ம நாடு. அதனால நம்ம நாட்டுக்கு இணை வேற எதுவுமே இல்ல அப்படின்னு அவரு சொன்னாரு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாட்ல நம்ம பொறந்திருக்கிறோம். நாமும் நம்ம நாட்ட வல்லரசா மாத்துவோம். நம்ம நாடு ஒரு நாளைக்கு மிக தூய்மையான நாடாகவும், அனைத்து வளங்களையும் பெற்ற, தன்னிறைவு பெற்ற நாடா மாறும். அதுக்கு நாம அனுதினமும் அயராது உழைப்போம். வாழ்க பாரதம்!